வணக்கம் மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான வீடியோ வந்து குக்கிங் ரெசிபி எதுவும் கிடையாது. இன்னைக்கு வந்து என்னோட டிராவல் vlog தான். நாங்க வந்து வெளியில போயிருந்தோம். இது லாஸ்ட் வீக் வெனஸ்டே எடுத்த வீடியோ. கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். எந்த கோயிலுக்குன்னா ஒரு 3 கோயில் சூஸ் பண்ணியிருந்தோம். 2 கோயில் சூஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் எதர்ச்சியா ஒரு 2 கோயிலுக்கு போயிருந்தோம். ஒரு 4 கோயில் போயிட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் போனது வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்துல வந்து சோளிங்கர் அப்படிங்கிற ஊருக்கு தான் போயிருந்தோம். அங்க வந்து என்ட்ரன்ஸ்லயே, அந்த கோயில் என்ட்ரன்ஸ்லயே ஆஞ்சநேயர் சிலை வந்து பெருசா வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அங்க நிப்பாட்டிட்டு, அந்த எல்லையிலேயே இந்த ஆஞ்சநேயர் சிலை சாமி வச்சிருந்தாங்க. அங்க கும்பிட்டுட்டு விளக்கு ஏத்திட்டு போகலாம் அப்படின்ட்டு அங்க நிப்பாட்டிட்டோம். அங்க நிப்பாட்டிட்டு விளக்கு, இது அதுக்கப்புறம் துளசி இதெல்லாம் வாங்கி ஆஞ்சநேயருக்கு சாத்திட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அந்த நுழைவாயில் இருக்கு பாருங்க, அதுல பாருங்க அந்த கோயிலோட நேம் இருக்கும். லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருக்கோயில்னு இருக்கும். அந்த கோயிலுக்கு தான் வந்து போகலான்னு வந்திருந்தோம். ஆஞ்சநேயர் கோயில்ல விளக்கேத்திட்டு அதுக்கப்புறம் சுத்தி வந்துட்டு பின்னாடி பார்த்தா பெரிய குளமா இருந்துச்சு. அங்க போய் பார்த்துட்டு வரலாம், பொறி போட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம். நிறைய மீன் இருந்துச்சு அதுல. ஆனா சேஃபா வச்சிருக்காங்க. அந்த கம்பி கேட்டை தாண்டி யாரும் அந்த சைடு இறங்காத அளவுக்கு போட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 அடியிலேயே வந்து இரும்பு கம்பி கேட் வந்து போட்டிருக்காங்க. அது அழகா சர்க்கிள்ல படி வச்சு அழகா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்களேன், எல்லா சைடும். அதுக்கப்புறம் குரங்கு, இங்க வந்து குரங்கு அதிகமா இருந்துச்சு. இதுதான் ஸ்டார்டிங் நாங்க குரங்கு பார்க்க ஆரம்பிச்சது. எவ்வளவு வருது பாருங்களேன் வரிசையா. நம்ம எந்த ஸ்நாக்ஸ் கையில வச்சிருந்தாலும் வந்து கொடுத்துட்றாப்புல இருக்கு. அதுக்காக செப்பரேட்டா வாங்கி நம்ம போட்டுறணும், இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறம் நாங்க அங்க சாமி கும்பிட்டுட்டு உள்ள வந்து வந்துட்டோம். இந்த மலை மேலதான் வந்து அந்த நரசிம்மர் இருக்கிறாங்க. லக்ஷ்மி நாராயண சுவாமி திருக்கோயில்னு சொல்றாங்க. இங்க வந்து மகாலட்சுமி இருக்காங்க. இங்க வந்து இப்ப பூ வாங்குறப்ப பாத்தீங்களா, லேடிஸ்லாம் நின்னாங்க. ரொம்ப ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு வேணும்னா நம்ம இஷ்டம்னா நம்ம வாங்கிப்போம். ஆனா அது அவங்க சொன்னா புரிஞ்சுக்கல. காருக்குள்ளேயே வந்துட்டாங்க பூ விக்கிறவங்க. அதுக்கப்புறம் இதுதான் என்ட்ரன்ஸு. மலை மேல இருக்கிறதுனால அந்த மலம் வந்து படிகள் எத்தனை இருக்குனாக்கா 1306 படிகள் இருக்கு. அதனால நாங்க குழந்தையும் தூக்கிட்டு போயிருந்தோம். ஒரு 3 பேர் போயிருந்தோம். படி ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கதான் என்ட்ரன்ஸ் இதுலதான் இருக்கு ட்ரக்கு. அப்புறம் என் தம்பி, என் கொழுந்தனார், அப்புறம் எங்க அண்ணி, எங்க அக்கா, நாங்க தான் போயிருந்தோம். மாமியார்லாம் வரல. நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இங்கேருந்து நடந்து போயிட்டு உள்ள என்ட்ரானோடனே லைன்ல உட்காந்துருந்தோம். ரொம்ப கூட்டம். நாங்க போனதே காலையில 7:30க்கெல்லாம் வந்து இங்க வந்து லைன்ல வந்து உட்காந்துட்டோம். அப்படியுமே கூட்டம். 9 o'clock தான் உள்ள போனோம். இதுதான் ரிட்டர்னு. அந்த சைடு ஒரு 4 பெட்டி, இந்த சைடு ஒரு 4 பெட்டி. அட் அ டயத்துல 2 பெட்டியும் போகாது. ஒரு பெட்டி போயிட்டு இருக்கையிலே இடையிலயே அங்கேருந்து ஒரு பெட்டி வரும். அந்த மாதிரிதான் பேலன்ஸ் பண்றதுக்காண்டி இது பண்ணாங்க. கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு எல்லாருக்கும் இதுல போகையில. நல்லா இருந்துச்சு. மெதுவா ஸ்லோவா தான் போணுச்சு, ஃபாஸ்டா போகல. தம்பியும் என் கொழுந்தனாரும் வந்து படியில வந்து நடந்து வந்தாங்க மேல. 7:30க்கு அவங்க நடக்க ஆரம்பிச்சவங்க எங்களுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. நாங்க 9 மணிக்கு தான் வந்து மேலேயே போனோம், இங்க வெயிட் பண்ணி போனதுனால. ஏன்னா கூட்டங்க. நீங்க வந்து சீக்கிரமாவே இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டீங்கனாலுமே 8:30க்கு உள்ள போயிடலாம். நாங்க 7:30க்கு போகையிலே கூட்டம். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா போயிருந்தோம்னா கூட்டம் ஃபர்ஸ்டே உட்கார்ந்து இருந்திருக்கலாம், ஃபர்ஸ்டே போயிருக்கலாம். ஒரு 12 பேர் கணக்கு பண்ணி தான் அனுப்புறாங்க. ரொம்பவே கொஞ்சம் பயமா இருந்துச்சு. நான் வீடியோ எடுத்ததுனால எனக்கு பயம் தெரியல. வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் தூரத்துல போயிட்டே தெரிஞ்சுச்சு. மேல போக போக அவ்வளவு தூரத்துல வந்து கோயில் இருந்திருக்கு. என் பொண்ணு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஏறையில பயந்தா. ஜாலியா இருக்குமான்னு சொல்லி அப்புறம் கூட்டிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பயப்படல. ஒரு மாதிரி
இறங்குற ஸ்டேஜுக்கு வந்தோட தான் எல்லாருக்கும் கொஞ்சம் பெருமூச்சாடுது. ரிட்டர்ன் இறங்கையில கொஞ்சம் பயம் இல்லை யாருக்கும். ஒரு மாதிரி செட் ஆயிருச்சு. உள்ள போய் சாமி கும்பிட்றதுக்காண்டி ரெடி ஆயிட்டோம். இங்க இதில் பாருங்களேன், அந்த மலை பக்கத்தில் உள்ள மலையெல்லாம் வந்து எவ்வளோ அழகா தெரியுது. இதில் தான் வந்து ஸ்டெப்ஸு பாதி வந்து ஃப்ளாட்டான பிளேஸு. இதில் தான் வந்து தம்பியும் என் கொழுந்தனாரும் வந்து வந்தாங்க. 1306 படி மேலே ஏறையில் 1306 படி, அப்புறம் கீழே இறங்கையிலேயே 1306 படி இருக்கும். அப்போ டோட்டலாக பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு. நம்மளுக்கு வந்து மேலே ஏறையில கொஞ்சம் மூச்சு வாங்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் ரிட்டன் வரையில வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம வந்து நடந்து ஒடியாடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே சாமி கும்பிடலான்னு போயிட்டோம். இந்த கோயில் வந்து யோக நரசிம்மர்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் யாருக்கு போனாலும் கொஞ்சம் யோகம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. திருக்கடிகைன்னு சொல்கிறாங்க இந்த தலத்தோட பேர். இங்கே வந்து ஒரு 24 மணி நேரம் நம்ம யோகா தியானத்தில் இருந்தோம்னாக்கா ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து மகாலட்சுமி தாயாரும் இருக்கிறாங்க, யோக நரசிம்மரும் இருக்கிறாங்க. 2 பேரையும் வழிபட்ட பிறகு சுற்றி வந்தோம். சுற்றி வரையலாம் பாருங்க, இது சேஃப்டி நிறைய பண்ணியிருக்காங்க இதில். இப்போதான் வந்து இந்த கோயிலில் கும்பாபிஷேகமும் நடந்து முடிஞ்சிருக்கு. அதனால தான் இதெல்லாம் கட்டையெல்லாம் கட்டி பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வரையில. இன்னும் 48 நாள் ஆகலை கும்பாபிஷேகம் முடிஞ்சு. வந்து குரங்கு போற வழியிலலாம் எல்லாரோட பூவையுமே வந்து பறிச்சுக்கிட்டு இருந்துச்சு. தலையில உள்ளதெல்லாம் என்னோட பூவை நான் கலட்டி அப்படி ஓரமா வச்சுட்டு அதை எடுத்துட்டு போயிருச்சு. இங்க இருந்துதான் ஸ்டெப்புக்குள்ளார இருந்து கோயிலுக்குள்ள வர மாதிரி இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸ். நல்லா இருந்துச்சு கோயில். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து ஹைட்டான உள்ள கோயிலுக்கு வந்து நான் வந்திருக்கேன். இங்க வந்து பாருங்களேன், கீழே சின்னதா தெரியுது. அந்த ஸ்டெப்ஸ் தான் வந்து என்ட்ரன்ஸ்ல இங்கிட்டு வருது. இதுக்கு மேலே ஏறிட்டு நாங்கள் இறங்கவே 10 o'clock ஆயிடுச்சு. காலையில் வந்து நான் 5 மணிக்கு கிளம்புனோம் வீட்டிலேருந்து. இங்கே பாருங்களேன், அந்த இதெல்லாம் பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆளுங்க. இதுக்கப்புறம் வந்து வெளியில் பிரசாதம் விற்றாங்க. பிரசாதம் வாங்கிட்டு அங்கேயே சாப்பிடலை. நான் வந்து அங்கேயே சாப்பிட்ருவோன்னு சொன்னேன், கேட்கல. குரங்கு இருக்கிறதுனால வழியில் பிடுங்கிருன்னு பயந்துக்கிட்டே வந்தோம். ஆனால் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டோம். இந்த வீடியோஸ்லாம் என் தம்பி வந்து எடுத்து வச்சுருந்தான் எனக்காக. கேட்டிருந்தேன், நான் வந்து வீடியோ எடுத்து வச்சுட்டு ஸ்டெப்ஸில் வரையிலலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக அவன் வந்து வீடியோ நான் வந்து இப்போ தான் யூடியூப்புக்காக தான் வீடியோலாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவன் வந்து பை நேச்சராகவே அவ்வளோ அழகாக வீடியோ எடுப்பான், எடிட்டிங்கும் நல்லா பண்ணுவான். பாருங்க, ரிட்டன் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ரிட்டன் வரையில நாங்கள் ஃபஸ்ட்டு லேடிஸ் 3 பேர் பாப்பா போயிருந்தோமா. ரிட்டன் வரையில தம்பியும் கூட வந்துட்டான். என் கொழுந்தனார் மட்டும் வேண்டுதலுக்காக ஸ்டெப்ஸில் வந்து இறங்கி வரேன்ட்டு இறங்கி வந்தாங்க. ரிட்டன் வரையில ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ணலை, உடனே கீழே இறங்கிட்டோம். 9 o'clock மேலே போனோம்னா 9:40 அது மாதிரி 9:40 10 மணிக்குள்ளே கீழே இறங்கிட்டோம். கீழே எல்லா வசதியுமே இந்த கோயிலில் இருக்குங்க. இப்போ மோஸ்ட்லி எல்லா கோயிலுமே பாத்ரூம் வசதி, ஸ்நாக்ஸு, சாப்பாடு, நம்ம எங்கே தண்ணி, எல்லாம் காசு தான் வேணும். நம்ம செலவு பண்ணுறதுக்கு மைண்டு வேணும். அந்த மாதிரி இருந்துட்டா இப்போ எல்லா கோயில்லையும் ஒரு சில ஃபெசிலிட்டி நிறைய வந்துருச்சு. இது வந்து ரிட்டன் வர வீடியோ. கொஞ்சம் ஸ்கேராக தான் இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு. அங்கே பாருங்களேன், மேலேருந்து கீழே வர இந்த மலையை வந்து பெரிய மலைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இன்னொரு வீடியோவில் வரும் உங்களுக்கு, மலை காமிக்கிறேன் உங்களுக்கு. அது வந்து ஆஞ்சநேயரோட சின்ன மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ட்ரன்ஸில் ஒரு ஆஞ்சநேயர் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஆஞ்சநேயரோட சின்ன மலை வந்து அந்த படி வந்து கம்மி தான். அது இந்த மாதிரி ட்ரோனு அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது போகிறதுக்கு. கம்மியாக தான் இருக்கும் அது படி. ஃபைனலாக வந்து இறங்கிட்டோம்.
கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனிச்சு இறங்குன பிறகு. நீங்க பாருங்களேன், ரிட்டர்ன் வரையில நாங்க சீக்கிரமா வந்ததுக்கு ஓரளவு நல்லது. அதிக கூட்டம். அதுக்கப்புறம் வந்து என் தம்பிக்கு ஒரு கோயில் தெரியும்னு கூட்டிட்டு போயிருந்தான். இதுவுமே ராணிப்பேட்டை மாவட்டம் தான். அறுபடையும் ஒரே கோயில்ல இருக்கு, முருகர். ஆக்சுவலா இதுக்கும் கும்பாபிஷேகம் வந்து ரீசெண்டா தான் பண்ணியிருந்தாங்களாம். 6 முருகருமே, அறுபடை முருகருமே ஒரே தளத்துல நட்சத்திரம், நம்ம கோலம் போடுவோம் பாத்தீங்களா, வாசல்ல நட்சத்திர கோலம். அந்த அந்த ஷேப்ல வந்து அந்த 6 முருகரும் இங்க உள்ள வச்சிருப்பாங்க. இதுவுமே கொஞ்சம் நல்லா வித்தியாசமா இருந்துச்சு. இப்பதான் புதுசா கட்டியிருக்காங்களாம். இந்த கோயில கட்டுறவரோட ஓனர் கனவுல வந்து முருகர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்தலம் வந்து கட்ட சொல்லியிருக்காங்களாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு கோயிலு. அந்த சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே உள்ளலாம் இப்ப வீடியோஸ் எந்த கோயிலுமே அலோவ் பண்றது இல்ல. எந்த கோயிலுமே உள்ள நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம முடிஞ்ச அளவு வெளியில மட்டும்தான் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கோயில்ல இருந்து வந்து கிளம்பிட்டோம். வேலூருக்கு வந்து கிளம்பியிருந்தோம். இது வந்து வேலூர் போற வழியில இந்த வீடியோலாம் எடுத்தது. ஒரு சில இடத்துல தண்ணியே இல்ல வேலூர் சைடு. ஒரு சில இடத்துல நல்லா வந்து பச்சை பசேல்னு இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்க போக இருந்த கோயில் வந்து திருமங் திருமங்கலம். இதுல இருக்கு பாருங்க, திருவலங்கிற ஊர்ல. அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்து போனோம். எங்க போனோம்னா தங்க கோயிலுக்கு தான், பொற்கோவில்னு சொல்லுவாங்கல்ல, வேலூர் பொற்கோவில். அங்கதான் போலான்னு பிளான் பண்ணி போயிருந்தது. நாங்க பிளான் பண்ணது 2 கோயிலு தான். யோகா நரசிம்மர் கோயிலும், அதுக்கப்புறம் பொற்கோவில் தான். அப்புறம் வந்து என் தம்பிக்கு தெரிஞ்ச 2 கோயில் தான். இந்த அறுபடை கோயிலுக்கும் இன்னொரு கோயிலுக்கும் கடைசியா கூட்டிட்டு போயிருந்தோம். ஆக்சுவலா இந்த கோயிலெல்லாம் கொஞ்சம் ஓரளவு வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாங்க. ஆனா வந்து இந்த பொற்கோவில்ல வந்து சுத்தர போனு வந்து உள்ள அலௌடே கிடையாது. மித்த கோயிலெல்லாம் நம்ம போன் கையில வச்சுக்கலாம். ஆனா இந்த கோயில்ல வந்து போன் அலௌடு கிடையாது. போகையிலும் சொல்லிட்டாங்க போன் அலௌடு கிடையாது, நம்ம கார்லயே தான் வச்சுட்டு போயிடணும்னு. அதனால நாங்க என்ன பண்ணோம்னா, பேண்ட் பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போயிடலாம்னு போனோம். அங்க வாங்கி வச்சுட்டாங்க வெளியிலே. அதுக்கும் பே பண்ணிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஒரு 3 பேரும் போனோம். ஃபைனலா வந்து இங்க பாருங்க, வேலூர் பொற்கோயில் கிட்ட வெளியில வந்துட்டோம். இதுதான் பொற்கோவிலு. ஆக்சுவலா இதுக்குள்ள அந்த அளவுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குமான்னு கேட்டா தெரியல. ஃபுல்லா சுத்தி போற மாதிரி வச்சிருந்தாங்க. உள்ள வந்து ஒரு பார்க் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆனுச்சு. மகாலட்சுமி அம்மாவை தான் வந்து சென்டரா வச்சிருந்தாங்க. நாராயணின்னு சொல்லிட்டு, லக்ஷ்மி நாராயணி டெம்பிள்னா பேரே இருந்துச்சு. ஃபுல்லா தெலுங்கு மக்கள் தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த கோயிலுக்கு. ஃபுல்லா அங்கங்க தெலுங்கு பேச்சு தான். நம்ம தமிழ் மக்கள் ரொம்ப ரேரா தான் இருந்தாங்க. இந்த ரைட் சைடுல ஒரு ஷீட் போட்டிருக்கு பாத்தீங்களா, அங்கதான் வந்து நம்ம வந்து டிக்கெட் வந்து வாங்கணும் உள்ள போறதுக்கு. ஸ்பெஷலா போகணும்னா 150. 150ன்னு சொல்லிட்டு நாங்க வாங்கிட்டோம். அதுவுமே ரொம்ப தூரம் இல்ல, கொஞ்சம் தூரம் தான். ஸ்பெஷலுக்கு வந்து சீக்கிரம் போறாப்புல கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் போற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 3500, 300 இந்த மாதிரி ஒரு ரேட்லலாம் ஸ்பெஷல் தரிசனம் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் வந்து உள்ள சாமி கிட்ட போய் உட்காந்து பிரார்த்தனை பண்றதுக்கு அலோவ் பண்ணுவாங்களாம். இவ்வளவுதான் வந்து வீடியோ நம்ம இந்த வெளியில மட்டும்தான் எடுக்க முடியும், உள்ள எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் இந்த சைடு. இது ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள என்னன்னு தெரியல, நாங்க போகல இதுக்குள்ள. வெளியில காரை விட்டுட்டு போயிட்டு வந்துட்டோம். ரிட்டர்ன் வந்துட்டு இந்த வீடியோ எடுத்தோம். உள்ள வந்து போன் அலௌடு இல்லாதனால. அங்கங்க நல்லா இருந்துச்சு, பார்க் மாதிரி இருந்துச்சு. பக்கத்துல இந்த குளமும் இருந்துச்சு இதுலயும். அதுக்கப்புறம் நாங்க ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். 4வதா வந்த கோவில் தான் வந்து வேலூர் கோட்டைக்குள்ள வந்து ஒரு சிவன் கோவில் இருந்துச்சு. நாங்க இந்த கோட்டைக்குள்ள போகையிலே வந்து கொஞ்சம் மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஸ்டார்டிங் அப்பதான் மழை. இங்க பாருங்களேன், கண்ணாடியிலலாம்
மழை தண்ணி பட்டுச்சு. இந்த கோயில் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த சிவன் கோவில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உள்ள வந்து பார்க்கு ஃபுல்லா பசங்க நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு சைடு. அதுக்கு ஆப்போசிட்ல தான் வந்து இந்த சிவன் ஜலகண்டேஸ்வரர் சிவ அந்த அவங்க தான் இருந்தாங்க இதுல. அவங்க அந்த அந்த சிவனுக்கு மேல வந்து ஒரு இதுல தண்ணி வச்சு அவங்க எனி டைம் அந்த தண்ணி வந்து அவர் மேல படுற மாதிரி வச்சிருந்தாங்க. கோயில் அவுட் சைடும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு நம்மளுக்கு. நல்ல மலைங்க. அங்க பாருங்க கோபுரம் தெரியுதா? அதுதான் வந்து ஜலகண்டீஸ்வரர் சிவன் கோவிலு. நாங்க கொஞ்சம் சுத்தி தான் போறாப்புல இருந்துச்சு அந்த கோயிலுக்கு. ஆக்சுவலா நாங்க கோயிலுக்கு போன அன்னைக்கு ரொம்ப வெயில்லாம் இல்ல. கிளைமேட் ஓரளவு நல்லாவே இருந்துச்சு. கொஞ்சம் டயர்டாவும் ஆகல. போய் காரை ஒரு இடத்துல விட்டுட்டு இறங்கிட்டோம். கொஞ்சம் தூரம் நடந்து தான் போறாப்புல இருந்துச்சு. அங்கே பாருங்களேன் என்ட்ரன்ஸ்லயே வந்து ஆக்சுவலா எனக்கு இந்த கோயிலுக்கு போறப்ப கொஞ்சம் லைட்டா தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போன அந்த ஃபீல் இருந்துச்சு. வெளியில புல் தரையெல்லாம் ரொம்ப அழகாவே வச்சிருந்தாங்க. கோயிலுக்குள்ளாரையும் ரொம்ப வந்து காமா நல்லா இருந்துச்சு. நம்ம ஒரு டென்ஷனோட போனோம்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வெளியில உட்காந்தோம்னா கொஞ்சம் வந்து பீஸ்ஃபுல்லாவே இருக்கும் இந்த கோயிலுக்குள்ள. இங்க பாருங்க மழை பெஞ்சு அந்த மழையிலயும் இந்த பசங்க எல்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க. இது பாருங்க இங்க இருந்து தெரியும். நான் போகையில நல்ல மழை, கோயிலுக்குள்ள என்ட்ராகையில நல்ல மழை. உங்களுக்கு வீடியோல தெரியுதா என்னன்னு தெரியல மழை. இன்னொன்று நாங்கள் கரெக்டாக 4:20 4:20 அப்படி தான் போனோம் உள்ள. அப்போ சொன்னாங்க 4:30க்கு அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம சாமி கும்பிட முடியாது, திருநீர்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால வந்து 4:30க்கே சாமி கும்பிட்டுறலாம். ஏன்னா டைம் ஆயிரும், திருப்பி வேலூர்லேருந்து நாங்கள் சென்னை போகிறதுக்கு டைம் ஆயிரும். அதனால சீக்கிரம் உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ்குள்ள போயிட்டு லெஃப்ட் சைடு ஒரு மண்டபம் மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். அங்க வந்து கல்யாணம் நடக்குமா இந்த கோயில்ல. அங்க பாருங்க லெஃப்ட் சைடு வந்து இந்த மண்டபம் இருக்கு பாருங்க. இந்த மண்டபத்துல வந்து கல்யாணம் நடக்குமா. அதுக்குன்னே இது வந்து வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி இப்ப எல்லா கோயில்லையும் வந்து வெளியிலயாவது வீடியோ எடுக்க அலோவ் பண்றாங்க. இங்க பாருங்க இது வந்து இந்த கோயில்லே உள்ள குளம். இதுல வந்து நிறைய குட்டி 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 மீனா இருந்துச்சு. பெரிய மீன் இல்ல, குட்டி மீனா இருந்துச்சு. நல்லா பாசி பிடிச்சி போய் நிறைய இருந்துச்சு. இது வந்து கோயிலோட சுத்தி உள்ள வந்து இடம் ஃபுல்லா நிறைய வந்து மரங்கள் வச்சிருந்தாங்க. இது வந்து வில்வ மரம். நிறைய மரம் வந்து முக்கியமான மரங்கள் நிறைய வச்சிருந்தாங்க. நாங்க மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் நடந்து போறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அந்த சைடு. ஆக்சுவலா வேலூர்ல நிறைய கோயில்கள் இருந்ததா சொல்றாங்க. நிறைய போர் நடந்துச்சு பாத்தீங்களா வேலூர்ல. அதுல வந்து நிறைய கோயில்லாம் சேதமடைஞ்சு இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. வேலூர்ல வந்து நிறைய கோயில் வந்து இப்ப சொல்லுவாங்கல்ல ஒரு சில கோவில் நகரம், நிறைய கோயில் உள்ள கோயிலுக்கு ஃபேமஸ் அப்படின்னா வேலூர்ல நிறைய கோவில்கள் இருந்திருக்கு. இது பாருங்க மழை பெஞ்சு அந்த செடியில எல்லாம் தண்ணி அழகா நின்றுருக்கு பாருங்களேன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது அரளி செடி சுத்திலும் வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா மைக் எதுவும் இல்லாம தான் நான் அவங்கள்ட்ட ஆடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வாய்ஸ் வந்து ஒரு இடத்துல ஹெவியா கேட்கும், ஒரு இடத்துல லோவா கேட்கும். அதனால வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு சீக்கிரம் வந்து மைக்கு வாங்கி யூஸ் பண்ண பார்க்குறேன். இதுதான் இது சுத்தி உள்ள இடம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஜலகண்டேஸ்வரருக்கும் தண்ணி வந்து மேல வந்து விட்டுட்டே இருந்தாங்க, அழகா இருந்துச்சு.
வேலூர் சைடு யாராவது போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லை வேறு யாரும் வேறு ஊர்லேருந்து நீங்கள் ட்ரிப்பு மாதிரி போனீங்கன்னா இந்த 4 கோயிலுக்கும் நீங்கள் ட்ரிப்பு போனீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவு போயிட்டு வாங்க. ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமல் போயிட்டு வரலாம். 4 கோயிலுமே நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த பொற்கோவில் மட்டும் பார்க் ஃபீல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரையில ஒரு இடத்துல நாங்கள் சாப்பிட்டோம். சரவண பவனில் வந்து ஒரு 6 மணிக்கு சாப்பிட்டுட்டோம். நான் காலையிலேருந்து பிரசாதம் சாப்பிட்டோம் இடையில, அதுக்கப்புறம் சாப்பிடல. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களே. இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த 4 கோயிலுக்கும் போயிட்டு வந்தது எங்களுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து யாராவது வந்து கோயிலுக்கு போகணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுங்களுக்கு போயிட்டு வாங்க. நன்றி மக்களே. பாய் பாய்.